திரும்புகிற பக்கம்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு, எங்கே பார்த்தாலும் ஓடுற மக்கள், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசினா கொஞ்சம் நக்கல். ஸோ இந்த மாதிரியான சென்னை வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நாள் எல்லாருக்கும் வரும், அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. முக்கியமாக இது எங்கேயுமே போக முடியாதுன்னு நினைக்கிற குட்டி பசங்கள்லேருந்து பெரிய மனுஷங்க வரைக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அங்கே சுற்றலாம் இங்கே சுற்றலாம்னு நினைப்பாங்க. டிராஃபிக்கு கஜகஜன்னு இருக்கும். அதே மாதிரி நைட்டு 2 மணி ஆனால் மவுண்ட் ரோடில் சும்மா ஜிகு ஜிகு குஜு குஜு குஜுகுன்னு ரொம்ப பேர் ஒரு டீயும் பன் பட்டர் ஜாமும் சாப்பிட கிட்டத்தட்ட ஒரு பெரிய குரூப்பே அங்கே நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 2-3 பேர் இந்த புதுசாக வந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு சென்னை நம்ம ஊர். ஸோ இது நம்ம ஏரியா. ஆக்சுவலாக என்ன தான் சொல்ல வரோம் நம்ம, இதெல்லாம் மற்றவங்களுக்கு. ஸோ நமக்கு எப்பயுமே ரெஸ்ட்டு தான். ஸோ அப்படி ஓடிக்கொண்டு இருக்கிற நாள், அப்படி ஒரு நாள் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமைனாலே லேட்டாக தான் போகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு தான் இருக்கும். ஸோ தரையில் தான் நான் படுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலே தூங்கணும்னு ஆசைப்படுறப்ப காலையில் நேரத்தில் ஆக்டிவான ஒர்க்கர்ஸில் வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் விற்கிறவங்க, தக்காளி விற்கிறவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ மற்ற நாள்லலாம் வேலைக்கு ஓடுறதுனால இந்த ஒரு நாளில் நல்லா தூங்கணும்னு நினைப்போம். அதே சமயம் வீட்டுக்கு நிறைய பொருள் வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி வருவாங்க. ஸோ நம்மளுக்கு எங்கள் வீட்டுக்கிட்டே வர்றதுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் நம்ம எல்லாம் வாங்கணும். அதே மாதிரி வாரம் ஃபுல்லாக வந்து ஸ்டைலு மயில் அப்படின்னு சொல்லி ஓடுறதுனால நம்மளால் இது பண்ண முடியாது, எண்ணெய் வைக்க முடியாது தலையில். ஸோ தலையில் எண்ணெய் வச்சு ஒரு மாதிரி கொடூரமாக நம்மளே பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ என்ன தான் ஸ்டைல் பண்ணாலும் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணுவாங்கள்ல, அந்த மாதிரி தலையில் எண்ணெய் வைக்கிறது, நல்லா கொஞ்சம் க்ளீனிங்காக நல்லா பக்காவாக இருக்கிறது, ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, அயர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் டேன்னு பார்த்தா ரொம்ப ஒர்ஸ்ட் டேவாக இருக்கும். ஸோ ஒர்க்கு ஃபுல்லாக ஹோம் ஒர்க் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மதியானத்துக்கு நல்லா ஒரு பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு மதியானம் தூங்குகிற நேரம் இருக்கே எப்பா சூப்பராக இருக்கும். சண்டே இஸ் த பெஸ்ட் டே எவர் ஃபார் சென்னை லைஃப் அப்படின்னு மாதிரி இந்த ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஐடி கம்பெனி அந்த சாட்டர்டே சண்டே இல்லைன்னா நார்மல் கம்பெனி இருந்தாலும் சண்டே லீவு, சில பேருக்கு சண்டே கூட லீவ் இல்லாமல் போயிட்டுருக்க இந்த ஒரு சென்னை வாழ்க்கையில் நம்மளும் ஒரு குட்டி பையன். ஸோ குட்டி பையனால் ஒரு 21 இயர்ஸ் ஓல்டு ஆன ஒரு சின்ன குரு. ஸோ இந்த குருவோட லைஃப்பில் இன்னைக்கு டே சண்டே. பேர் ஒருத்தவங்கள பார்ப்போம் முடிகிறேன்னா ரைஸ் மெரினாவில் அண்ணா டவரில் 3வது வாரம் பிக் பாஸ் படம் எடுக்கிறப்ப பேர் யோசிக்கிறாரு, நான் எதுவும் சொல்லவே மாட்டேறாரு. ரவி பிரங்கநாதன் படம் எடுக்கிறப்ப ரவி பேர் வந்து ரவின்னு தான் வச்சுருக்கேன். அவன் பேர் மோகன் ரவியா, ரவி மோகன் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு சூப்பராக சொல்ல. இந்த மாதிரி ஹீரோ பேர் வந்து செம்மையாக இருக்கணும். எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நமக்குதான ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டுன்னா எப்பயுமே எல்லாருக்கும் சென்னையிலன்னு தெரில எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் வந்து பிரியாணி தான். ஸோ அது கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது ஒரு தனி இது டிபார்ட்மெண்ட், அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வீட்லேயே எல்லோரும் செஞ்சு இந்த குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றதுன்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே அன்றைக்கி எல்லோரும் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறது வெறுப்பேற்றுறதுலாம் இல்லை, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ சண்டே வந்து ஒரு நாஸ்டாலஜிக் டே. சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு அது ஒரு இதாகிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமைனா நான்வெஜ் எடுக்கணும், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும், பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும். பிரியாணியே செய்ய முடியல, நான்வெஜ்ஜே சாப்பிட முடியலன்னா பிரிஞ்சாச்சும் செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டே தான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிரியாணி செய்கிறோம். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ பக்கத்துலேயே வந்து சின்னதாக ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க அம்மா. ஸோ இதெல்லாம் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஸோ எப்படி எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்கன்றதை போய் பார்ப்போம் வாங்க. அடியில் கடை இருக்கா? சூப்பரா இருக்குமா? சூப்பர் 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 சூப்பர்மா.
ம் guys, this is gravy. Yes. Wow. சூப்பர்மா. நான் முதல்ல என்ன சொன்னேன், தயிர் போடுறது. अच्छा बेसा बहुत अच्छा समेत नहीं साबे नहीं